டிவிகே விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் 2 குழந்தைங்க பேசின பேச்சு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது. அதில் ஒரு குழந்தை சொல்லுது, விஜய் படம் அதிகமாக போடுறதே இல்லை, அதனால் விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா விஜய் படம் நிறையா போடுவார், அதை நாங்கள் பார்த்து ஜாலியாக இருப்போம்னு சொல்லுது. அது அந்த அம்மான்னு நினைக்கிறேன். அவங்களோட அம்மா அந்த விஷயத்த சொல்லித்தர மாதிரியான ஒரு விஷயம் அதில் நமக்கு புரிஞ்சுது. இன்னொரு குழந்தை ஜுவாலஜி படிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கலு, அந்த மார்க்கெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் விஜயை பார்த்துட்டேன்னா அதுவே மிகப்பெரிய வாழ்வியல் சாதனை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு. இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த தலைமுறை எதை நோக்கி நகருது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அந்த எழுத்து படிப்பில் இருந்து அறிவுன்றது ஒன்று நமக்கு வளராமல் இருக்குது. அந்த அறிவு கல்வியை நம்ம படிக்காமல் இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனால் அறிவுன்ற ஒரு விஷயம் நமக்கு அவசியமானது அப்படின்றத சொல்லக்கூடிய கல்வியோ இல்லை அறிவை தூண்டக்கூடிய கல்வியோ இல்லைன்றது தான் அந்த மாதிரியான கூட்டங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒரு நடிகர்ன்றவர் யாருங்க? அவர் ஒரு போலி. ஏன்னா விவசாயிகள் மாதிரி நடிப்பார், விவசாயிகளுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்கிற மாதிரி நடிப்பார். இவர் கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சு அதன் மூலமா ஏகபோக வாழ்க்கை வாழ்வார். அந்த விவசாயி அப்படியே தான் இருப்பார். அந்த விவசாயிக்கு சேர வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி எதுவுமே அவங்க பேசவே மாட்டாங்க. ஒரு இராணுவ வீரர் மாதிரி நடிப்பாங்க, ஆனால் இராணுவ வீரரோட வாழ்க்கையை ஒரு நாளும் இவங்களால வாழவே முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்முடைய குழந்தைகளை இந்த மாதிரியான ஒரு அறிவு அற்ற தன்மையில் நம்ம கொண்டு போய் நிறுத்துறதுன்றது மிகவும் மோசமான போக்கு. ஒரு பக்கம் பாரத பிரதமர் அவர்கள் ஏஐ சம்மிட் போன்ற மிகப்பெரிய விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து புகுத்தணும், நம்முடைய அடுத்த தலைமுறை மிகப்பெரிய ஒரு அறிவு சமூகமாக வளரணுன்ற முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறோம்னா இந்த சமூகம் எதை நோக்கி நகருது, நம்ம எதை புரிஞ்சுக்கணும்? நடிகர்கள் என்றவர்கள் போலி, ஒரு போலியானவர் நாட்டை ஆள்வது என்பது மிகவும் ஆபத்தானது. இந்த மாதிரியான குழந்தைகள் ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயங்களை எப்படி எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரியான குழந்தைகள்கிட்ட இருந்து எப்படி நாட்டுக்கு நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சமூகமும் அந்த பெற்றோர்களும் குழந்தைகளை நல்வழிப்படுத்தணுன்றது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது.